நேற்று நைட்டு எனக்கு ஒருத்தன் கூப்பிட்டு சொல்கிறான், அண்ணே பிரேக்கிங் ஒன்று போடுங்கன்றான். என்னென்னா முதலமைச்சர் குடும்பத்தோட வரான், பிரேக்கிங் போடுங்கண்ணா. எனக்கு புரியலையே அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எல்லா விமர்சனத்தும் உடையப்பட போகுது. நாளைக்கு இதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க, நாளைக்கு முதலமைச்சர் ஃபேமிலியோட வர போகிறாரு, ஒரு சகிதா வர்றாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லி எனக்கு சொல்கிறாங்க பிரேக்கிங் போடுங்கன்றான். அவசரப்படாத, ஐ நோ மை ப்ரோ, ஓகே. கோட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியும், அமைதியாகி காலைல 9:30 மணிக்கு தெரியும் அப்படின்னேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், முக்கியமான சோர்ஸுன்னு பெரிய சொன்னது பெரிய பத்திரிக்கையாளர். எனக்கு நான் அவனை ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள், பெரிய பத்திரிக்கையாளர். நம்ம அண்ணன் நம்பல போடுங்கண்ணே அப்படிங்கிறாப்புல. 9:30 மணிக்கு வெயிட் அண்ட் சி மை ப்ரோ அப்படின்னேன். ஏண்ணே ஐ நோ மை ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்னா அதே மாதிரி வச்சான் பாருங்க. என்ன எப்படி கரெக்டாக கணிக்கிறீங்க அப்படின்னு. தெரியும்டா, தெரியாதா? நீங்கள் காணொலி போட்ட பிறகு தான் கோட்டை கழட்டிட்டார், அது வரைக்கும் சட்டமன்றத்தில் இறுக்கமாக இருந்தார் அப்படின்னு ஊரே சொல்லுது. இல்லை அவர் நம்ம காணொலியை பார்த்து சிரிக்கிறாரு, இயல்பாக இருக்கார் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி. அதுபோலவே நல்லதையெல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு செயல்படுத்தினா நல்லது. இப்போ நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்ணோம், அவர் அழிஞ்சு போயிடணும்னு நம்ம நினைக்கல. நல்லது நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு சட்டசபைக்கு என்று ஒரு மாண்பு இருக்குது, சட்டசபைக்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்குது. ஏற்கனவே இருந்தவர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் அதே தவறு செய்வது என்பது ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று கோட்டுங்கிறது அவருக்கு கொண்டு எழுதி கொடுக்கலையே. நீ 30 செகண்ட் நீ கோட்டை போட்ட, இப்போ கோட்டை எப்படி கலட்டுறன்னு பாரு அப்படின்னு மாங்குன்னு மீம்ஸ் போட்டு உட்காந்தாங்க. மீம்ஸ் போட்டு எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, நம்ம யாருன்னே தெரியாமல். போக தம்பி அப்படின்னு இப்படி உதவி விட்டுட்டு திருப்பி 13 நிமிஷம் போட்டோடனே கதறிட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலையே, பேசுகிறேன்னாங்க. நான் பேசாமல் உட்காந்துருந்தேன், அமைதியாக இருந்தேன், கம்முன்னு இருந்தேன். முடிஞ்சிருச்சு கதை.